வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 இவ்வளோ நாள் என்னன்னே தெரியாமல் சும்மா உட்காந்துருக்காரு, மாவரைக்கிறாரு, இவர் எதுக்கு உள்ளே இருக்கிறாருன்னு சொன்னேன். ரஞ்சித் சார் தாங்க இன்னைக்கான டாப்பிக்கு செம்மையாக ஒரு இது கொடுத்துருக்காரு. என்னென்னா இவ்வளோ நாள் இவர் டம்மி பீஸா, இவர் ஏன் வெளியில் அனுப்பலை, இவர் ஒரு நமத்து போன பட்டாசு, இப்படியெல்லாம் பேர் வாங்கினவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக அற்புதமாக பேசிட்டாருங்க. பிக் பாஸே வந்து அவருக்கு வந்து பாராட்டியிருக்காருன்னா பாருங்க, 60 நாள் மக்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணியிருந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஏஞ்சல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து டெவில்ஸை செலக்ட் பண்ணுங்க ரேங்கிங் படி. ஏஞ்சல்ஸ் சப்போர்ட் பண்ணி போனால் மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து டெவில்ஸ் தான், ஆனால் ரேங்கிங் படி சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க. இதில் ரஞ்சித் சார் வந்து பேசுவார், அன்ஷிதா வந்து பேசுவாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ரஞ்சித் சார் சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பேய், நீ டெவிலு ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ஒரு செல்ஃபிஷ் பேயினி. அதாவது இதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா அவர் கிளியராகவே சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரோட அவங்களோட ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஃபேஸையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் கேமரா. அவர் என்னவா சொல்லியிருப்பாருன்னா, நீ செல்ஃபிஷ் பேயி, செல்ஃபிஷ் பேய்க்கோட அர்த்தம் என்னன்னா, நீ சுற்றி இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ ஒரு கேம் ஆடுற, ஆனால் உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் உன் கேமு, உன்னை பற்றி தான்மா நீ யோசிக்கிற, மற்றவங்கள பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி மற்றவங்கள பற்றி நீ யோசிக்கல. ஆனால் மற்றவங்களுக்கும் கூட இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியாது, உன்னை அவங்க நம்புறாங்க. ஆனால் நீ வந்து அவங்கள என்ன பண்ணுற, ஏமாற்றி தான் ஒரு கேம் விளையாடுற கிளியராக சொன்னாருங்க. இவ்வளோ ஒரு முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதிலை தான், இப்படி பேசினாதான் அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகும். ஜாக்லின் பேசுவாங்க, இப்படி தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் இந்த மனுஷன் இந்த கேமை ஆடி இருந்தாருன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அதை பிக் பாஸ் மென்ஷன் பண்ணது ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி பேசுவார். அது அடங்காத பேய், ஆணவ பேய், அகங்கார பேய், அப்படி இப்படின்னு. ஏன்னா அதோடைய இதுவே வந்து புரிஞ்சிக்கவே முடியாது இந்த பேயை, இது வந்து தெரிக்க விடக்கூடிய பேயின்னு சௌந்தர்யாவே நல்லா ஒரு மாதிரி. அதாவது எப்படின்னா, பேயை வந்து பயங்கரமாக திட்டுறாரு, அதே நேரத்தில் நயவஞ்சக, அதாவது வஞ்சிப்பு சனி சொல்லுவாங்களா, அப்படிதான். அவர் என்ன சொல்றாரு, இந்த பேய் வந்து சங்கிலி போட்டா கூட அடக்க முடியாது, எந்த நேரத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, இது ஒரு அடங்காத பேய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு அவங்க பண்ற அந்த சேட்டை, பேய் சேட்டைகளை அவர் ரசிக்கிறாருன்னு அர்த்தம். எல்லாருமே தான் ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க பண்றது கோவம் வரும் ஒரு சில நேரத்துல, ஆனா அது ரசிக்கும்படியா ஆயிடுது. மத்தவங்க எல்லாம் அந்த வஞ்சன்ஸோட இருக்கிறாங்க. இதே தர்ஷிகாவுக்கு சொன்னாங்க எல்லாருமே, ஆனா தர்ஷிகாவும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, தர்ஷிகாவுக்கு சொல்லுவாரு, இது வந்து கரம் வச்சுட்டு வஞ்சம் வைக்கிற பேயின் தான் எல்லாருமே, ரயான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த காரணத்தை தான் இவரும் அதே மாதிரிதான் சொன்னாரு. அதுக்கு தர்ஷிகா பாருங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. எங்க விளையாடுறவங்களே எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கேமை பார்க்கும்போது ரிவ்யூ பண்றவங்களும் கமெண்ட் பண்றவங்களும் இதை கேமாவே பாருங்கன்றோம். அதுதான் இங்க மெயின் பாயிண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் முத்து தான் ஆரம்பிப்பாரு. அன்பே தோற்று விடுமா. முத்துக்குமார் வந்து சாப்பாடு ஊட்டுறதாகட்டும், இது பண்றதாகட்டும், எல்லாமே விளையாட்டு எல்லாத்துலயும் விளையாட்டா இருக்கிறாரு. இவர் விளையாட்டுக்குன்னு செஞ்ச ஒரு பொம்மை, இது விளையாட்டு பொம்மை அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னா, மஞ்சிரியை சொல்லுவாரு. மஞ்சிரி என்னது, கார்பரேட் பேயா. அது என்னன்னா பயங்கரமா சொல்லுவாரு. அதாவது மஞ்சிரி இருந்த இடத்துல சண்டை இருக்கும், அப்படி கூட்டமா இருந்த மஞ்சிரி இருப்பாங்க. ஆமா, அது அதெல்லாம் சூப்பரா சொன்னாரு. சரியான லெவல்ல சொன்னாங்க மனுஷன் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதாவது தீபக்கையும் சாச்சனாவையும் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 பேருமே பேய்ங்க அப்படின்னு. என்ன மாதிரி பேய்னா, இது குட்டி பேய், அது பெரிய பேய், விளையாட்டு பேய்ங்க. எப்படி விளையாடுங்கன்னா இந்த பேய்ங்க, பஸ் வருது, பஸ் அதான் ட்ரெயின் வருதுன்னா நம்ம எங்க இருந்து சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம்ல இருந்து சொல்லுவோம். ஆனா இந்த 2 பேய்களா தண்டவாளத்துல இருந்து சொல்லுவோம், அப்படி ட்ரெயின் வருதுன்னு. அதனால எல்லாருக்கும் ஒரு பரபரப்பா அப்படி ஒரு பண்ணி விட்டுடுறாங்க. அது மாதிரி அவரு அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. பிளஸ் வந்து சாச்சனாவை அவர் கேட்ட கேள்விதான், அது ஆக்சுவலி தீபக் பூவை போய் பிடிக்கிடும். அதை சொல்லுவாரு, நீ போய் பிடுங்கின பாருமா, அதுதான் ஹைலைட்டு. நல்ல வேலை நீ கேப்டனா இல்லை, நீ கேப்டனா இருந்தால் எதெல்லாம் பிடுங்குவியோ அப்படின்னு பாருங்க. உள்ளே வந்து அவ்வளோ ஆற சிரிப்பு. ஏன்னா அது ஒரு ஆர்வ கோளாறு பேய் தான் அது உண்மையிலேயே.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருணை சொல்றாரு, அருண் வந்து கொஞ்சம் பேய், அன்பு பேய், பாசம் பேய், சாப்பாடு ஊட்டக்கூடிய பேய், எப்போ பார்த்தாலும் வெளியே வச்சுருக்காங்க. மஞ்சரியே கேள்வி கேட்குற பேய் அது. அந்த பேயை கேள்வி கேட்டது இல்லாம அடுத்த நிமிஷம் மேம் மேடம் மஞ்சள் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க, உண்மையிலேயே அவங்களோட அந்த கோபம் எல்லாமே கீழே இறங்கிடும்ல. விவேக் சார் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பலூன் காத்து ஊத்தி பறந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு பார்த்தா காத்து போயிருமா. அந்த மாதிரி மஞ்சரி அவ்வளவு வேகமா வருவாங்களாம், புஷ்ன்னு இறங்கிடுவாங்க அவங்க பேசும்போது. ஸோ எல்லாரையுமே அதாவது ரொம்ப அவருடைய பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. எல்லாருக்கும் கோபம் வர்றவங்களுக்கு கூட தன்னை பத்தி தப்பா சொல்றாருன்ற அந்த இதுவை விட்டுட்டு அவர் சொன்னதை வச்சு ரசிச்சாங்க. பிக் பாஸும் அதை தான் ரசிச்சார். வெளியில இருந்த மக்களும் நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வகையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேய்களை பற்றி பேசும்போது ரஞ்சித் உண்மையிலே மாசுங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி மனுஷன் அனலைஸ் பண்ணியிருக்கிறான்றதை இதில் தாங்க தெரிஞ்சது. ஏன்னா தேவதைகள்லாம் சொல்லுதுங்க, நீ வந்து அந்த தேவதை இதுதானே அவர் வச்சிருக்காரு, ஏஞ்சல்ஸ் இது தானே, அதை எடுத்து வச்சுட்டு டெவில்ஸ் கூட்டத்தோட வந்துருங்க, அப்பதான் ஏன்னா ரோஸ்ட் பண்றாருல இவர், அதனால அப்படி கூப்பிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக பண்ணுவாங்க. லாஸ்ட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பேய்களுக்கெல்லாம் வந்து ஒரு போஸ்டிங், யார் முதல் பேய் யார் கடைசி பேயின்னு பார்க்கும்போது மஞ்சரி தான் நம்பர் டாப்பில் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தா ஜாக்லின்னு, மூணாவது முத்து, நாலாவது வந்து தீபக், அஞ்சாவது சாஞ்சனா, அஞ்சாவது சௌந்தர்யா, ஆறாவது சாஞ்சனா, ஏழாவது அருண் பேய், எட்டாவது வந்து தர்ஷிகா, ஒம்போதாவது ராணுவ. இதில் ராணுவ எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் டோட்டலாக ஓவரால் ராணுவ கலைச்சுவாங்க. அதாவது டம்மி பேயின்னு சொல்லலாம், அது எதுலையுமே சேர்த்திக்க முடியாதுன்னு. இப்படி ரஞ்சித் சார் பேசுகிற விதம் வந்து உண்மையிலேயே அற்புதமாக இருந்ததுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.